பிக் பாஸ் சீசன் 7 டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 3 இதுவரை நடந்து முடிஞ்ச டாஸ்க்குகளின் அடிப்படையில் டேபிள் டாப்பராக இருக்கார் நிக்சன். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டாஸ்க்கை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஏமாற்றம் தாங்க. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலேயில் நாம் எதிர்பார்க்குறது ஃபிசிக்கல் டாஸ்க்கு, ஆனால் அது இன்னைக்கு நடந்த டாஸ்க்லேயும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, விசித்ராவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான கேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது ஒன்றும் புரியலை. பட் இன்னைக்கு நடந்த டாஸ்க்கு நான் என்னன்னு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்க டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில் ஆர் ஸ்டே. அதாவது இந்த போட்டியின் நடுவர்களான விஜய் மற்றும் அர்ச்சனா குலுக்கல் முறையில் ரெண்டு பேராக பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேர் ஆனவங்க வந்து ஆக்டிவிட்டி ரூமில் தங்களோட வாதத்தை எடுத்து வைக்கணும். அதாவது தனக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எவ்வளோ முக்கியம், இந்த கேம் எவ்வளோ முக்கியன்றதை எடுத்து ஆப்போனண்ட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அதன் அடிப்படையில் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க இவங்க இந்த கேமில் தொடரலாம்னா ஸ்டே, இல்லை இந்த கேம்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சா கில் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த கேம்லேயும் நம்மளுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இதில் எந்த ஃபிசிக்கல் டாஸ்க்குமே கிடையாது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் ஸ்கில் கொடுப்பா, யார் ஸ்டே கொடுப்பான்னு. ஸோ இதில் எதுவும் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பேரா வரவங்க பார்த்தீங்கன்னா ரவீனா மற்றும் பூர்ணிமா. இவங்க ரெண்டு பேர் பேரிங் வராங்க. ஸோ ரவீனா தன்னோட வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க, பூர்ணிமா தன்னோட வாதத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ரவீனா வச்ச மேஜர் வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்லையும் என்னால் விளையாட முடியல, என்னை ஃபஸ்ட்டே எக்ஸிட் கொடுத்துட்டீங்க, ஸோ இந்த டாஸ்க் நான் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரவீனாவுக்கு வந்து பூர்ணிமா ஸ்டே கொடுக்குறாங்க, பட் ரவீனா பூர்ணிமாவுக்கு கீழ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மற்றும் மணி. இவங்க 2 பேரும் தங்களுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயா மற்றும் நிக்சன். அப்படியா ரவுண்ட் 2 நடக்குது. இதில் ரவீனா மற்றும் மணி வந்து பேரிங்காக வராங்க. ஸோ இந்த இடத்துல ரவீனா மணிக்கு கீழ் கொடுக்குறாங்க, மணி ரவீனாவுக்கு ஸ்டே கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் விசித்ரா மற்றும் மாயா வராங்க. ஸோ இந்த இடத்துல விசித்ரா மாயாவுக்கு கீழ் கொடுக்குறாங்க, மாயா விசித்ராவுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு தினேஷ் வராங்க. இந்த இடத்துல விஷ்ணுவுக்கு தினேஷ் ஸ்டே கொடுக்குறாரு, விஷ்ணு தினேஷ்க்கு கீழ் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. என்னென்னா விசித்ரா அண்ட் ரவீனா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். இதில் யார் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸும், யார் கில் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட்டும் கிடைக்கும். இல்லை 2 பேருமே ஸ்டே கொடுக்க போகிறாங்களா, ஃபர்தராக கேம் டெவலப் ஆக போதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசித்ரா ரவீனாவுக்கு கீழ் கொடுக்குறாங்க, ரவீனா விசித்ராவுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்டு நிக்சன். ஸோ இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழ் கொடுக்க போகிறா, யார் ஸ்டே கொடுக்க போகிறா, ஸோ இதுதான் டிசைடிங் ஃபேக்டராகவும் இருக்க போகுது. ஏன்னா இந்த 4 பேர் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே கீழ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பிக் பாஸ் அறிவிக்கிறாரு, இந்த டாஸ்கோட வின்னர் விசித்ரா 3 பாயிண்ட்ஸும் ரவீனா 2 பாயிண்ட்ஸும். அதுக்கப்புறம் அதிகமாக கீழ் கொடுத்த அதன் அடிப்படையில் கில் ஸ்டே கொடுத்ததன் அடிப்படையில் விஷ்ணு 3rd பிளேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இந்த டாஸ்க் 3 அடிப்படையில் ஆல்ரெடி லீடில் இருந்த நிக்சனை சமன் பண்ணியிருக்காரு விஷ்ணு இந்த 1 பாயிண்ட் மூலமாக. விசித்ரா அண்ட் ரவீனா தங்களோட பாயிண்ட்ஸ் டேபிளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 3 பாயிண்ட் மூலமாக விசித்ராவும், 2 பாயிண்ட் மூலமாக ரவீனாவும். ஃபர்தராக என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.